கொடுக்க சொல்லி மத்திய அரசு 945 கோடி ரூபாயை கொடுத்திருக்குத. அதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு போட்டினா விவசாயி போய் சேர்ந்துருக்கணுமா இல்லையா? காசு விவசாயம் இந்த நாட்டில் யாரும் அரசியல் கட்சியில் அதிகப்படியான வாய் திறப்பதே கிடையாது. ஆனால் தேமுதிக தலைமை எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் பண்ணாதான் மக்களை ஒரு விழிப்படைய செய்யலாம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பெண்களும் மாணவிகளும் விழிப்படைவார்கள். நமக்கான ஒரு இயக்கம் இருக்கிறது, தேமுதிக நமக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். இது அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கம். நாங்கள் இந்த வேலை செய்யாத வேற யார் செய்து கொண்டே இருந்தால் பெண்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். இதை கண்டித்து பெண்கள் மாதர் சங்கத்தின் சார்பாக வச்சு சாப்பிட்டு வராங்க. இதெல்லாம் இன்னைக்கு நாட்டில் நடக்குது. நாங்கள் யாரையும் அவதூறாக பேச வேண்டும், தரைக்குறைவாக பேச வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னைக்கு அண்ணா பல்கலையிலே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. பரவாயில்ல, அவரு பேர்ல கலைஞர் இடுப்பளவு தண்ணீரை இறங்கி போய் வெள்ளத்தை பார்வையிட்டார். அன்றைக்கு இருந்த சில பெரிய மனிதர்கள், கட்சியினுடைய தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் முட்டிகாலுக்கு மேல பூட்ஸை போட்டுக்கிட்டு அந்த சேத்துல ஒரு அண்ணா பல்கலை என்பது தமிழகத்திலே முதன்மையான ஒரு பல்கலை. அதுக்குள்ளே அந்த வேலை நடக்குதுன்னு சொன்னா சாதாரணமா ஏழை எளிய மக்கள், இந்த கிராமத்துக்கு போக்குவரத்துல இருக்கிறவங்க, ஏழை மாணவிகள், ஒரு +2 படிக்கிற பாப்பா இருப்பாங்க, அவங்க ராத்திரி 7 மணி 8 மணிக்கு போ. எந்த ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும். இனி நாட்டில் கூட்டணி இல்லாத ஆட்சி வராது, அது வேற விஷயம். தேமுதிக அங்க வைக்கிற இயக்கம் இந்த நாட்டிலே ஆட்சிக்கு வரும் என்பதை மாற்றி கருத்துக்கள். ஏன்னா எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய நிர்வாகத்தை நம்பி மட்டுமே நீங்க அரசியல் களத்தில் இருக்கிறீங்க. ஆனா தேமுதிக தொண்டன் தன்னுடைய தலைவனுடைய பெயரை உச்சரித்து நெஞ்சிலே தாங்கி இந்த இயக்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தலைவர் சொல்லிக் கொடுத்தது. அவர் வெளியே இன்னைக்கு எங்களுடைய அந்நியார் அவர்கள் எங்கள் வழி நடத்திக் கொண்டிருக்கிறார். யாராலையும் முடியாதுங்க. கூட இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருப்போம், குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி எங்களுடைய அந்நியார் நேற்று கூட திருவண்ணாமலை வந்தாங்க. 7 குழந்தைகள் இருந்தாங்க, அவங்க போய் பார்த்தாங்க. 16 கோடி ரூபாய் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு, அதை போய் பார்த்தாங்க. ஒரு பெண்ணாக இருந்தும் கூட அரசியல் வளர்க எங்கள் தேமுதிக, வாழ்க எங்கள் அந்நியார், வளர்க எங்கள் தேமுதிக. பொங்கல் பரிசோடு 1000 ரூபாய், பொங்கல் பரிசோடு 1000 ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் கொடுத்திடு. ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் கொடுத்திடு. தடுத்திடு, தடுத்திடு. பாலியல் வன்கொடுமைகளை தடுத்திடு. காத்திடு, காத்திடு. பெண்களையும் மாணவிகளையும் காத்திடு. காத்திடு, காத்திடு. பெண்களையும் மாணவிகளையும் காத்திடு. வாழ்க எங்கள் அந்நியார், வளர்க எங்கள் தேமுதிக. வாழ்க எங்கள் அந்நியார், வளர்க எங்கள் தேமுதிக, வளர்க எங்கள் தேமுதிக. நன்றி, வணக்கம். ஆட்சியில் வருகிற போது பணத்தை கொடுத்து ஆட்சி பிடிக்கலாம், அப்ப ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் அது எடுபடாது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.